விண்வெளிக்கு போகும் புத்திசாலி மூளை, எ ஸ்மார்ட் பிரைன் ஃபார் ஸ்பேஸ். குளிரிலும் உறையாத மூளையா? வணக்கம், நான் சௌமியா. விண்வெளிக்கு போகும் புத்திசாலி மூளை, அதாவது ஒரு பிரைன் செல்லை வந்து ஸ்பேஸில் கொண்டு போய் வச்சா அது எப்படி ஆக்டிவேட் ஆகும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விண்வெளிக்கு போகிறது மூளை, அதாவது இது கடும் குளிரிலையும் இயங்கக்கூடிய வண்ணம், அதுவும் 0 வெப்பநிலையில் 10 மில்லி கெல்வின்ல இயங்க வண்ணம் இந்த டிரான்சிஸ்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு கிரையோஜெனிக் சிப். இந்த கிரையோஜெனிக் சிப்பை 300 மில்லிமீட்டர் வேஃபரில் இவங்க உற்பத்தி செய்கிறாங்க. இது அடுத்த தலைமுறையான குவாண்டம் கணினிகளை பயன்படுத்தக்கூடிய வண்ணம் தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த தலைமுறை குவாண்டம் கணினிகள், குறிப்பாக இது ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்த போகிறாங்க. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் வழக்கமாக குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்குமே இது குளிர் சூழலில் தான் இயங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அப்போ குளிர் சூழல் அப்படிங்கிறப்ப அந்த குளிர் சூழலுக்கு ஏற்பட்ட அதை ஆக்டிவேட் செய்கிறதுக்கு என்னவாக இருக்கும்னா, இது வரைக்கும் சிலிக்கான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சிலிக்கான் பயன்பாட்டினால என்ன ஆகும் அப்படின்னா, அது இன்னுமே ஒரு காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. இன்னும் அந்த தன்மையை கொண்டு வர முடியல. ஒரு சின்ன குவாண்டம் கணினியே அந்தளவுக்கு கொண்டு வர முடியாதப்போ பெரிய குவாண்டம் கணினிகளை எந்த அளவுக்கு ஒரு குளிர் சூழலில் இயங்கக்கூடிய தன்மை கொண்டதான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்படி ஆக்டிவேட் பண்ணால் தான் அது அடுத்த தலைமுறை குவாண்டம் கணினிகளை ஸ்பேஸுக்கு அனுப்பும் போது அதில் நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய குளிரோட சூழலில் அந்த கருவியில் உறையக்கூடிய நிலைக்கு போயிடும். அப்போ உறையக்கூடிய நிலைக்கு போனதுக்கப்புறம் அந்த கருவியினால எந்த ஒரு பலனும் கிடையாது. அது எப்படி எந்த டைம் பீரியடில் அது ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஆக்டிவேட்டே ஆகாது, சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யலாம், அதுக்காக ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க யோசிச்சிருக்கும் போது என்னென்னா, இந்த மெயின் அதாவது இவி அப்புறம் பவர் கிரிட்ஸ் இதில் பயன்படுத்தக்கூடிய சிலிக்கான் கார்பைட் மாஸ்ஃபெட், இதை பற்றி அவங்க பார்க்குறாங்க. இந்த சிலிக்கான் கார்பைட் மாஸ்ஃபெட் அவங்க இதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதிர்மறை பிரதிபலிப்பு விளைவு. அதாவது இந்த எதிர்மறை பிரதிபலிப்பு விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெகட்டிவ் டிஃப்ரென்ஷியல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்மறை மாறுபாட்டு மின்தடை. இந்த மூலமாக இந்த சிலிக்கான் கார்பைட் மாஸ்ஃபெட்டை என்னவா செய்கிறாங்க அப்படின்னா, அதை அப்ளை பண்ணும்போது இதை 2 கெல்வினுக்கு கீழே இவங்க குளிர்விக்கிறாங்க. அப்போ 2 கெல்வினுக்கு கீழே குளிர்விக்கும் போது அந்த எதிர்மறை பிரதிபலிப்பு விளைவால் இது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த அணுலையை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போது உறையக்கூடிய தன்மைக்கு இது செல்லும் போது அந்த அணு என்ன ஆகுதுன்னா 10 மில்லி கெல்வின்லையும் ஆக்டிவேட் ஆகிற அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வழங்கி தாக்க அயனியாக்கத்தின் மூலமாக என்ன செய்யுது அப்படின்னா, இதில் ஒரு மிக பெரும் சேஞ்சஸ் கொண்டதாக இது மாறுது. அதாவது சுயமாக தானே அந்த டிவைஸை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இந்த சிங்கிள் டிரான்சிஸ்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிங்கிள் டிரான்சிஸ்டர் இதில் ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி செயல்படுது அப்படின்னா, மூளையோட நரம்பணுக்கள் எந்த மாதிரி செயல்படும், அப்போது அது ஒரு தூண்டலை ஏற்படுத்தும் இல்லையா. மூளையோட நரம்பணு இப்போது உறக்க நிலைக்கு போகும்போது திடீரென்று ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தும். அப்படி திடீரென்று தூண்டல் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ எல்லா உறுப்புகளும் ஆக்டிவேட் செய்கிற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். அப்போது அந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த டிரான்சிஸ்டர் ஆக்டிவேட் பண்ணுது. இது ஒரு நியூரான் மாதிரி செயல்படுது. அதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரான் எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி, அதாவது பிரைன் செல் மாதிரி இது ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் பிரைன் செல் அப்படிங்கிறப்போ இது ஒரு நரம்பணுவாக இருக்கும் பட்சத்தில் அதுவே நரம்பணுக்கள் கொண்ட ஒரு மிக பெரும் வலையமைப்பை இது ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அடுத்து என்னென்னா அதோட சிக்னல்ஸ் இன்னுமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அப்புறம் ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்போ எல்லா விதமான இதையுமே அது ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அப்போ உறையக்கூடிய நிலையில் கூட இந்த உறையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கருவியை கூட சுயமாக இயங்க செய்யக்கூடிய தன்மை இந்த டிரான்சிஸ்டருக்கு இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் எலக்ட்ரான் வழங்கி தாக்க அயனியாக்கத்தினால இது எதிர்மறை பிரதிபலிப்பு விளைவால் இயங்கக்கூடிய தன்மை கொண்டுதான் இருக்குது. இதை பயன்படுத்தக்கூடிய சிலிக்கான் கார்பைட், இது ஹாங்காங் பல்கலைக்கழகத்தில் இதை கண்டுபிடித்திருக்காங்க. இவங்க அந்த 2 கெல்வினுக்கு கீழே குளிர்விக்கக்கூடிய தன்மையில் தான் இந்த விஷயத்தையே அவங்க கண்டறிகிறாங்க. அப்போது அதில் ஒரு மிகப்பெரும் மாற்றம் ஏற்படுது. வழக்கத்துக்கு மாறாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த டைமில் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இது 1000 மடங்கு மாற்றத்தை 1000 மடங்கு நல்லா செயல்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது. அதுவும் சுயமாக அதுவே தன்னை மாற்றி வடிவமைத்து கொள்ளக்கூடிய வண்ணம் இது செயல்படுகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஆராய்ச்சியில் யார் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹாங்காங் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியரான
ஜாங், யாஹுவா ஜாங், அப்புறம் அவருடைய முனைவர் பட்ட மாணவரான க்ஷின் யாங், இவர்களோட தலைமையிலான ஒரு ஆய்வுக்குழு. இவங்க கிட்டத்தட்ட ஒரு மின் மற்றும் அப்புறம் கணினி அறிவியல் துறை, அப்புறம் அதனுடன் இவங்க வந்து மேம்பட்ட ஒரு குறைக்கடத்தி மற்றும் ஒருங்கிணைந்த சுற்றுகளோட மையம் இவங்களோட மூலமாக வந்து இந்த ஆராய்ச்சியை வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் இவங்க வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஒரு 10 மில்லி கெல்வினில் வந்து குறிப்பாக ஒரு குவாண்டம் கணினியை வந்து இயக்குவதற்கு ஒரு மில்லி கெல்வினில் தான் வந்து குவாண்டம் கணினி வந்து இயக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்குது. ஏன்னா அது வந்து அதிக எனர்ஜி எஃபிஷியன்ட் கொண்டதாக இருக்கும். அதில் வந்து கியூபிட் வந்து அதிக உணர்திறன் கொண்டதாக இருக்கும். அப்போ அதிக உணர்திறன் கொண்ட கியூபிட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அது வந்து குளிர்விக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இது தேவைப்படுகிறது. அதற்காக இவங்க இந்த விஷயத்தை வந்து மேற்கொள்கின்றனர். இப்போ அதற்கு வழக்கமாக வந்து குவாண்டம் கணினியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் சவால் என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு குளிர்வான சூழலை வந்து ஏற்படுத்தும் பட்சத்தில் அதில் பயன்படுத்தக்கூடிய வன்பொருள்கள் வந்து செயலிழக்க ஆரம்பிக்குது. அப்போது அது வந்து 0 வெப்பநிலையில் இயங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் வந்து அவங்க விண்வெளி ஆராய்ச்சியையும் அதுவும் விண்வெளி ஆராய்ச்சியையும் வந்து ஒரு ஆழமான விண்வெளி ஆராய்ச்சி பயணத்திற்கு ஒரு அடித்தளமாக செயல்படணும்னா அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஒரு எதிர்ச்சியாக கிடைச்ச ஒரு விஷயம் தான் இவங்க பயன்படுத்தின இந்த சிலிக்கான் கார்பைட் மாஸ்பெட். இதை பயன்படுத்தின விளைவாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரும் மாற்றம் இவங்களோட அடுத்த ஆய்வுக்கு முயற்சிக்கு ஒரு முக்கிய அடித்தளமாக விளங்கியிருக்கு. இன்றைக்கி நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சிலிக்கான் கார்பைட் மாஸ்பெட்டை பயன்படுத்தி, அதாவது சிலிக்கான் கார்பைட் மாஸ்பெட் அதுவும் நெகட்டிவ் டிஃப்ரென்ஷியல் ரெசிஸ்டன்ஸில் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து எலக்ட்ரான் வழங்கி தாக்க அயனியாக்கத்தினால இந்த ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ அதன் மூலமாக தான் வந்து 2 கெல்வினுக்கு கீழே இவங்க குளிர்விக்கும் போது 10 மில்லி கெல்வினுக்கு வந்து இது நிலைப்பாடு மாறி இருக்கு. அதுவும் சுயமாக அதில் இருக்கக்கூடிய அணுவில் இருந்தே ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை இதற்கு இயல்பாக இருந்திருக்கு. இந்த சிலிக்கான் கார்பைட் ஈவிலையும் அப்புறம் பவர் கிரிட்ஸ்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க இதுலையும் ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுதான் எதிர்காலத்தில் வந்து இது இப்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரானாக இருக்குது. அப்போ அதே வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கே இது வந்து கொண்டதாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு பிரெயின் ஸ்டேஜில் இது வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆக்டிவேட் ஆகும். அப்போது ஒரு ஃப்யூச்சரில் இது வந்து ஒரு மூளையாகவே வந்து செயல்படும். அதுவும் வந்து ஒரு ஸ்பேஸில் ஒரு விண்வெளியில் வந்து ஒரு செயற்கையாக செயல்படக்கூடிய ஒரு மூளையாக இந்த டிரான்சிஸ்டரை, இந்த கிரையோஜெனிக் சிப்பை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஆராய்ச்சி வந்து இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது. இப்போது அதற்கான ஒரு தீர்வு தான் இவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இந்த ஹாங்காங் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள். அடுத்து காணொலியில் நாம் ஒரு பயனுள்ள ஒரு ஆராய்ச்சியை பற்றியும் அதை பற்றியும் நாம் விரிவாக விவாதிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சைனிங் ஆஃப் அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.